எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இண்டக்ஷன்றது என்னன்னா தூண்டுதல். நம்ம சிம்பிளாக சொல்கிறது இன்டியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, ஒரு விஷயத்தை தூண்டி விடுதல். அப்போ அதை நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்றது நான் என்ன பண்ண போகிறேன், சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நமக்கு ஏற்கனவே இந்த ஒரு சாப்டரோட ஆரம்பத்தில் பார்க்குறப்ப வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு பொருளை 2 பொருளை உராய்வு ஏற்படுத்துறது காரணமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி அப்படி சார்ஜ்டு ஆப்ஜெக்டை காண்டாக்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்டையும் நான் சார்ஜ்டு ஆப்ஜெக்டையும் காண்டாக்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி உராய்வின் காரணமாக எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் சார்ஜ் ஆகுது அப்படின்னா அது என்ன சொன்னீங்க, ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறப்ப நீங்கள் இது வரைக்கும் 2 பொருள் ஒன்று தொடர்பில் இருக்கப்போ என்ன ஆகுது, எனக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும்னு சொன்னீங்க. இங்கே நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்றது எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, பொருள் எந்த விதமான டைரக்ட் கான்டாக்டே இல்லாமல் எனக்கு சார்ஜ் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவோம். சரி, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறோம். அப்போ என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் என்னது, சார்ஜிங் வித்தவுட் ஆக்சுவல் கான்டாக்ட், எந்த விதமான நேரடி தொடர்புமே இல்லாமல் ஒரு பொருளை நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு இலுஸ்ட்ரேஷனாக ஒரு விளக்கமாக தான் நம்ம என்ன பண்ண வரோம்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி ஒரு எக்ஸாம்பிளை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு மெட்டல் ஸ்பியர் என்ன பண்ணுறேன், ஒரு மெட்டல் கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்துக்கிறேன். சரியா, உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டரை, குட் கண்டக்டரை எடுத்துக்கிறேன். இந்த கண்டக்டர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னா நியூட்ரல் ஸ்டேஜ். நியூட்ரல்னால் நமக்கு பிள்ளைகளுக்கு தெரியும், நியூட்ரலில் என்னது, அது எந்த விதமான சார்ஜுமே இல்லைன்னு கிடையாது. நியூட்ரல்னால் அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ரெண்டுமே சரிக்கு சமமாக இருந்தால் அது என்னன்னு சொல்லலாம், நியூட்ரல்னு சொல்லலாம். நெட் சார்ஜ்னு என்னது 0, அதுக்காக சார்ஜே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸும் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸும் சேமாக இருந்தால். சரிஜா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெட்டல் ஸ்பியர் எடுத்துக்கிறேன், கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்துக்கிறேன். இந்த கண்டக்டிங் ஸ்பியரை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், எந்த விதமான டைரக்ட் கான்டாக்டுமே அது கிடையாது. நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு, கண்டக்டிங் மெட்டீரியலுக்கு எந்த விதமான டைரக்ட் கான்டாக்டுமே மித்த பொருள் கூட கிடையாது. அப்போ கண்டக்டர் என்ன பண்ணியிருக்கேன், இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நியூட்ரல்ன்ற கண்டிஷன் சொல்லியாச்சு. அப்போ நியூட்ரல் என்னது, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஆனால் இனிஷியலாக இது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்படி ஒரு கண்டக்டர் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கண்டக்டர் மெட்டல் கண்டக்டிங் ஸ்பியர்னு சொல்லிட்டிங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே என்ன இருக்கும், கலந்து தான் இருக்கும். சரியா, பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே என்ன, அது கலந்து தான் இருக்கும், எல்லாமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இங்கே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சார்ஜ்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு ராடு கொண்டு வரேன். இந்த ராடு எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இது என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஸ்பியருக்கு பக்கத்தில் கொண்டு வரேன். ஆனால் என்ன பண்ணல, தொடுதல் ஏற்படுத்தலை, ஒன்றுக்கு ஒன்று டைரக்ட் கான்டாக்ட் கொண்டு வரல. என்ன பண்ணுறேன், ஸ்பியருக்கு நியர்பை கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ராட் என்ன சார்ஜு, நெகட்டிவ் சார்ஜ். என்னோடய ஸ்பியரில் என்ன கண்டிஷன் சொன்னீங்க, நியூட்ரல் கண்டிஷன். அப்போ என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் இருக்குது, ரெண்டுமே எப்படி இருக்குது, சரிக்கு சமமாக இருக்குது. அப்போ எனக்கு நமக்கு தெரிஞ்ச ஜென்ரல் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க, சேம் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராடும் என்னோடய ஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் என்ன பண்ணணும்னா அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் என்ன பண்ண ஆடுறதுனால எனக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ளஸ் சார்ஜுமே ஒரே டைரெக்ஷனாக ராடு இருக்கக்கூடிய பக்கத்தில் திரும்பி நிற்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிப்பல் ஆகி என்ன பண்ணி இன்னொரு எண்டுக்கு, ஆப்போசிட் எண்டுக்கு போய் நிற்கும். சரியா, இப்படி இருக்கப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் 2 ஆப்ஜெக்டையும், எது ரப் பண்ண ஆப்ஜெக்ட், என்னோட சார்ஜ்டு ஆப்ஜெக்டையும் அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்டையும் என்ன பண்ணல, ரெண்டையுமே கான்டாக்ட் ஏற்படுத்தலை. இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு கிரவுண்ட் கனெக்ஷன் ஏற்படுத்துகிறேன். கிரவுண்ட் கனெக்ஷன் நமக்கு பிள்ளைகளுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, என்ன பண்ணுறீங்க, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா பூமியோட கனெக்ஷனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அதை நம்ம கிரவுண்ட் கனெக்ஷன் சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிரவுண்ட் கனெக்ஷன், இந்த ஆரோ மார்க் போட்டுருக்காங்க பாருங்கள், இதான் அது கிரவுண்ட் கனெக்ஷன்.
ஒரு கிரவுண்ட் கனெக்ஷன் நான் ஏற்படுத்திடுறேன். இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் நான் ஏற்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகிட்டு இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் ஆகிட்டு இருந்திருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா கிரவுண்ட் கனெக்ஷன் காரணமாக கீழே இறங்கிடுது. பாசிட்டிவ் சார்ஜ் அந்த பக்கம் ராடு இருக்கக்கூடிய பக்கத்தில் என்ன இருக்குது, அட்ராக்ட் ஆகி நிற்கிது. சரியா? இப்போ இப்படி அட்ராக்ட் ஆகி நிற்கிறப்ப எனக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய கிரவுண்ட் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ கிரவுண்ட் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இங்கே உள்ளே என்ன மட்டும் தான் இருக்கும், என்னோடய மெட்டல் ஸ்பியரில் எனக்கு என்ன மட்டும் தான் இருக்கும், மெட்டல் ஸ்பியர் ஃபுல்லாக எனக்கு என்ன மட்டும் தான் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்குது, ஒரே ஒரு சைடாக என்னோடய ஸ்பியரில் ஒரே ஒரு பக்கமாக கான்சன்ட்ரேட் ஆகி நிற்கிது. காரணம் என்ன, அங்கே எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் ராடு வச்சுருக்கக்கூடிய காரணத்தினால ரெண்டுமே அட்ராக்ட் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு ரெடியாக நிற்கிது. இப்போ என்ன பண்ணிடுறேன், இந்த ராடை ரிமூவ் பண்ணிடுறேன். கிட்டே இருந்த ராடை என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படி ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ இங்கே உள்ளே இருக்கிறது எனக்கு என்ன, இந்த சார்ஜ் மட்டும் தான், ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நான் தனித்தனியாக இருந்தேன், அதே ஒரே டைரெக்ஷனில் இருந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆயிடுச்சு, இப்போ என்டையர் ஸ்பியர்லேயும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் கன்சிடர் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறப்ப என்ன சொன்னேன், அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர், அதாவது என்னது நியூட்ரல் கண்டக்டிங் ஸ்பியரை கன்சிடர் பண்ணேன்னு சொன்னேன். இப்போ எனக்கு என்ன ஸ்பியர் தாங்க இருக்குது, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர். ஏன்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது, அப்போ இங்கே என்ன சார்ஜ் தான் இருக்குன்னு அர்த்தம், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே வித்தவுட் மேக்கிங் எனி டைரக்ட் கான்டாக்ட், ஆக்சுவல் கான்டாக்ட் இல்லாமையே அந்த பொருளை சார்ஜ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறோம். அப்போ இந்த ப்ராசஸ் மூலமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நியூட்ரல் கண்டக்டிங் ஸ்பியர்ன்றது எப்படி மாதிரி இருக்குது, பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாற்றிருக்கேன். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம